வணக்கம். சுப்பிரமணியம். உங்களை யோகாமணி சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். போன வீடியோவில் தியானம், அதாவது மெடிடேஷனை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நாடி சுத்தி பற்றி பார்க்க போகிறோம். அது முடிஞ்ச உடனே பிராணாயாமம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாடி சுத்தியும் பிராணாயாமம் ரெண்டுமே மூச்சு சம்பந்தப்பட்டது தான். அது எப்படி அப்படின்றத முதல்ல உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு நான் செய்முறை விளக்கத்தை அப்புறம் சொல்கிறேன். இப்போ நாடி சுத்தி முதல்ல நீங்கள் சாதாரணமாக சமணம் முட்டி தரையில் உட்காந்து நாடி சுத்தி பண்ணணும். அதில் கூடிய வரைக்கும் பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு காலை இப்படி போட்டு நல்ல வசதியாக இப்படி அமர்ந்து நீங்கள் நாடி சுத்தி பண்ணலாம். இப்போ நாடி சுத்தி பண்ணுறதுக்கு முதல்ல 2 கையவும் சின்முத்திரையில் வைக்கணும். இப்படி சின்முத்திரையில் அமர்ந்த பிறகு நாடி சுத்தி பண்ணுறதுக்கு வலது கையை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு விளக்கி காமிக்கிறதுக்காக மட்டும் காமிக்கிறேன். அதாவது மூச்சை ஃபுல்லாக மேலே இழுத்து மூச்சை கம்ப்ளீட்டாக விடணும். இது நாடி சுத்தி. இது 2 மூக்கு வழியாகவும் மூச்சை இழுத்து 2 மூக்கு வழியாகவும் மூச்சை வெளியிடணும். இதுதான் நாடி சுத்தி. இப்போ ஒரு தரம் செய்முறையை காமிக்கிறேன் பாருங்கள். கையால் காமிக்கிறேன் எப்படின்றத. இப்போ பாருங்கள். இது மாதிரி 5 அல்லது 6 தடவை 2-3 நாசி வழியாக மூச்சை இழுத்து மூச்சை வெளியில் எடுங்க. 6 தடவை செஞ்சால் போதும். இது நாடி சுத்திக்கு இது வரைக்கும் இந்த அளவு செய்தால் போதும். இப்போ அடுத்தது பிராணாயாமம். அது எப்படி செய்கிறதுன்றத இப்போ முதல்ல சொல் வழியில் சொல்லி காமிச்சிட்டு பிறகு உங்களுக்கு செயல்முறையில் காமிக்கிறேன். இதை என்ன செய்யணும்னா, வலது கையில் மோதிர விரலும் கட்டை விரல் மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். கட்டை விரலை வலது பக்கம் மூடிட்டு இடது பக்கத்து வழியாக மூச்சை இழுத்து சிறிது நேரம் சில செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு திரும்ப இடது பக்கத்து மூக்கை மூடிட்டு வலது பக்கத்து மூக்கு வழியாக வெளியிடணும். திரும்பவும் அதே வழியில் மூச்சை இழுத்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணிவிட்டு திரும்ப இடது மூக்கு வழியாக வெளியே விடணும். இப்போ என்ன செய்கிறதுன்றதை காமிக்கிறோம். அதாவது மேலே கொண்டு போய் கீழே இறங்கி திரும்ப அதே வழியில் மூச்சை இழுத்து வெளியிடணும். இது ஒரு முறை. இதே மாதிரி 5 அல்லது 6 முறை செய்யுங்க. அது போதும்.
பிராணாயாமத்தை பற்றி திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காரு. 1 4 2, அதாவது ஒரு பங்கு மூச்சை இழுத்து 4 பங்கு மூச்சை அடக்கி 2 பங்கு மூச்சை வெளியிடணும். அப்படின்னா ஒரு 4 செகண்டுக்கு மூச்சை இழுத்தீங்கன்னா 16 செகண்டுக்கு மூச்சை அடக்கி ஒரு 8 செகண்டுக்கு மூச்சை நிதானமாக வெளியிடணும். திருமூலர் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா சில கடினமான செயல்கள். அது நம்ம ஆரம்பத்திலேயே நீங்கள் செய்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். அதனால் ஸ்லோவாக இதை பழகுங்க. பழகிறதுக்கு முன்னால் உங்கள் வீட்டுக்கு அருகில் யாராவது பிராணாயாமம் சொல்லிக் கொடுக்குறவங்க இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் அங்கேயும் செய்யுங்க. அதுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கும். இது உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள்.